வெல்கம் டு கேலாரடி கெஸ்ஸிங். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்ரீசக்தியினுடைய குழுக்கள் இருந்துச்சு. இன்றைக்கி அச்சஸ்லாம் ஒரே மாதிரியான நம்பர் தான் கொடுத்துருந்தோம். ஒரு சூப்பரான வின்னிங்காக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து நமக்கு அப்படியே கொடுத்துருந்தோம். அதாவது ஏ போர்டு 2ஆம் நம்பர், பி போர்டு 4ஆம் நம்பர், சி போர்டு 6ஆம் நம்பர் பக்காவாக அப்படியே உட்காந்துருந்துச்சு. யாராவது வீடியோ பார்க்காதவங்க தயவுசெய்து நேற்று நம்ம என்ன நம்பர் கொடுத்தோம் அப்படிங்கிறத போய் பார்த்துருங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக கொடுத்துருந்தோம். ஏ போர்டு தான் நம்ம 2ஆம் நம்பர் கொடுத்தோம் நேற்று. நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பி போர்டு தான் நம்ம 4ஆம் நம்பரை கொடுத்தோம். சி போர்டு தான் 6ஆம் நம்பரை கொடுத்தோம். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம என்ன கொடுத்தோம், என்ன நம்பர் வந்திருக்கு. 246ங்கிற நம்பர் அப்படியே வந்துருச்சு. ஃபுல் ரிசல்ட்டும் அப்படி வந்துருச்சு. நீங்கள் எடுக்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுக்கிறோம். உழைப்பு இல்லாமல் இங்கே எடுக்கவே முடியாது. அந்தளவுக்கு எஃபெக்ட் போட்டு தான் கண்டிப்பாக கொண்டு வராமல் இல்லை. சரிங்களா? திரும்ப திரும்ப அதான் பதிவு பண்ணுறது ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே உழைப்பு இல்லாமல் கண்டிப்பாக இந்த மாதிரி நம்பர்கள் அக்யூரேட்டாக கொண்டு வர முடியவே முடியாது. ரொம்ப ரிஸ்க்கு. நான் நிறைய ரிஸ்க் எடுத்து தான் கொண்டு வரேன். கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட்டு வேணுங்கிறக்காக நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்குக்காக தான் நம்ம இவ்வளோ ஒரு வேலையும் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் நமக்கு லைக் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள். நம்ம நேற்று கொடுத்தல 2ஆம் நம்பர் ஏ போர்டில், பி போர்டில் 4ஆம் நம்பர், சி போர்டில் 6ஆம் நம்பர் இதே சேம் நம்பர் தான் கொடுத்துருக்கோம். வேறு ஏதாவது மாற்றி கொடுத்துருக்கோமான்னு நீங்களே ஒருக்க செக் பண்ணி பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இன்றைக்கி என்ன நம்பர் வரப்போகுது, நான் கொடுக்குற நம்பர் உங்களுக்கு எந்த அளவுக்கு சூட்டபிள் ஆகும். அப்போ தான் நீங்கள் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்து இதை ஒரு நம்பர் சும்மா ஒன்றும் இல்லை, வெறும் 30 ரூபா செலவு பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி எவ்வளோ அமௌண்ட்டு கிடச்சிருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதான் சொல்கிறேன். சரிங்களா? அதனால தான் சொல்கிறோம், ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் நம்ம கொடுக்குறோம். முழுக்க நம்ம வந்து கெஸ்ஸிங் மெத்தட் தான் அடிப்படையாக வச்சு கொடுக்குறோம் தவிர நம்ம வந்து ஸ்பெட்டிங், ஸ்கேம் இதெல்லாம் பண்ணுறதே கிடையாது. முழுக்க வெறும் பொழுதுபோக்குக்காக மட்டும்தான் நம்முடைய வீடியோ பர்பஸ்க்கு பண்ணுறோம். இருந்தாலும் அது உங்களுக்கு வேல்யூபுளான ஒரு நம்பராக இருக்கும், வேல்யூபுளான ஒரு வீடியோவாக இருக்கும். அதில் மாற்றமே இல்லை. நம்ம வந்து வேல்யூ ஆட் பண்ணி தான் கொடுக்குறோம். வேல்யூபுளான ஒரு வீடியோ தான் இது. நீங்கள் முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான நம்பர் ஏதோ உங்களுக்கு ஏதாவது ஒரு 200, 400, 500, 1000, 2000 லாபம் கிடச்சா அது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ கொண்டு வரோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வேல்யூபுளாக இருக்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம இந்த வீடியோ மேக் பண்ணி கொண்டு வரோம். தயவுசெய்து கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு கண்டிப்பாக கொடுப்போம். சரிங்களா? ஓகே. நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே பாருங்கள், நம்ம வந்து வின்னிங் எடுக்கிறத விட ஒவ்வொரு கம்பெனிக்காரங்க எந்தெந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுவாங்க, என்ன மாதிரி ஆடுவாங்க, சரிங்களா, பெண்டிங் நம்பர் பேஸ்டாக ஆடுவாங்க, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களால் ஈஸியாக வின்னிங் எடுக்க முடியும். எனக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்குறதுக்கு நிறைய வாய்ப்புகளும் இருக்கும். சரிங்களா? பேசிக்காக நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ மொத்தமாகவே 10 நம்பர் தான் இருக்குது இல்லையா? அந்த 10 நம்பர் எந்தெந்த நெளிவு சுழிவில் ஆடுவாங்கன்னு தெரிஞ்சிச்சுனாவே உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிட முடியும். கணிக்க முடியாமலாம் கிடையாது. ட்ரா நம்பர், ஓல்டு ரிசல்ட்டு, பெண்டிங் நம்பர் இதெல்லாம் கொஞ்சம் வச்சு ஆல்ரெடி பண்ணாலே ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி கொடுத்துடலாம். வின்னிங் நம்பரு ஈஸியாக எடுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா எக்ஸாக்டாக 7க்கு 2 தான் வரும்னு கணிக்க முடியுமா? அதே மாதிரி 7க்கு 4 தான் வரும்னு கணிக்க முடியுமா? ஏங்க நீங்கள் 7க்கு 2ன்னு கொடுத்துருக்கீங்க, இங்கே 7க்கு இதே அப்படி 7க்கு 7 கொடுத்துருக்கலாம். அப்படி கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லையா? ஆனால் அப்படி கொடுக்கல. நான் எப்படி கொடுத்துருக்கேன், 4ஆம் நம்பர் தானே கொடுத்துருக்கேன். 7க்கு அதாவது ஒரு 7க்கு ஒரு 2ஆம் நம்பரும், ஒரு 7க்கு 4ஆம் நம்பர் எப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இந்த 7ஆம் நம்பருக்கு எப்படிலாம் ஆடுவாங்கங்கிற அந்த நெளிவு சுழிவு தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த 2 நம்பர் எடுக்க முடியும். இல்லைன்னா எடுக்கவே முடியாது. அதுதான் மெயின் பிரச்சனை இங்கே. சரிங்களா? இப்போ நீங்கள் 7ஆம் நம்பர் மட்டுமே வருது அப்படின்னா, 7ஆம் நம்பருக்கு இங்கே பாருங்கள், இங்கே 7ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பரும் மேட்ச் ஆகிருக்கு, 7ஆம் நம்பருக்கு 4ஆம் நம்பரும் மேட்ச் ஆகிருக்கு இல்லையா? அப்போ நம்ம எதை வச்சு கொடுத்துருக்கோம்? அப்போ ஒரு சில நம்பர்கள் கணக்கில் வர்றதையும், அது போக இந்த ட்ரா எப்படி ஆடுவாங்கங்கிற போக்கு எப்படி இருக்குங்கிறதையும் கணிச்சா தான், அதனால தான் கணிப்பு. இந்த ட்ரா எப்படி போக போகுது, எப்படி வரப்போகுதுன்னு கணிச்சா தான் இந்த ரிசல்ட்டே கொடுக்க முடியலன்னா கொடுக்க முடியுமா? எக்ஸாக்டாக 3 நம்பரும் ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு கொடுக்க முடியாது இல்லையா? அதுக்கு தான் சொல்கிறேன். என்னைக்காவது நாளைக்கு மிஸ் ஆகி வரும். நம்ம டெய்லி நம்ம வந்து பர்ஃபெக்டாக எடுக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா ஒவ்வொரு நாளைக்கு மாறிடும். அதுக்கு தகுந்த மாதிரி. ஆனால் ஒவ்வொரு நாளைக்கு அமைஞ்சால் பக்காவாக 3 நம்பருமே பக்காவாக வந்து அமைஞ்சிடும். அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வருது அப்படின்னு பார்த்தலாம். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நாளையை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஏ போர்டு என்ன நம்பர் கிடச்சிருக்குங்க அப்படின்னு பார்த்தா, எனக்கு 3ஆம் நம்பர் மேலே டவுட்டு. எதனால் அங்கே 3ஆம் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். 3ஆம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியுது. 3 4 3 அப்போ தான் 430 இங்கே இருக்கு இல்லையா? 437 இருக்குது. எனக்கு 433 தான் கிடைக்கிது. சரிங்களா? இப்போ நமக்கு என்ன கணக்கு வச்சுருக்குறோம் அப்படின்னா, 3 4 3 இது மாதிரி வரணும். 343 இங்கே இருக்கா? அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு இது கணக்கில் வருதாங்கிறதையும் பாருங்கள். ஏங்க நீங்கள் பக்கமாகவே கொடுக்குறீங்க அப்படின்னா 7க்கு 2 வரும்னு உங்களுக்கு தெரியுமா? நினச்சி பார்த்தீங்களா? இல்லை தானே? வந்துச்சு தானே? அப்போ அது என்ன நமக்கு கணக்கு வருது. அப்போது கரெக்டாக வர்றதுனால கொடுக்குறோம். அது மாதிரி ஆடுறோம். அதே சேம் நம்பர் தான். இப்போ 2க்கு 3 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்குது. அப்படி இல்லை உங்களுக்கு, நீங்கள் மொத்தமாகவே இல்லைங்க, எனக்கு
வேறு எந்த நம்பர் வேணாங்க, ஒரு நம்பர் கொடுங்க அப்படின்னு கேட்குறவங்க 3ஆம் நம்பர் மட்டுமே போதும். ஆல் போர்டில் நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணலாம். சரிங்களா? ஆல் போர்டு மட்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக வேணுங்க அப்படின்னா எடுத்துங்க. அது போக இன்னொரு நம்பர் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இன்னொரு நம்பர் சேர்த்து கொடுக்குறேன், அதையும் ஆல் போர்டில் கொடுக்குறேன், நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம். சரிங்களா? வெயிட் பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும், பி போர்டு வந்து ஏ போர்டில் வந்து 5ஆம் நம்பர் ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 3 அல்லது 5 இந்த 2 நம்பருக்கான வாய்ப்புகள் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 543ன்னு ஒரு நம்பரும், அதே மாதிரி 343 அப்படிங்கிற ஒரு நம்பரும் கிடச்சிருக்கு எனக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இந்த 2 நம்பரையும் கொண்டு வரோம். உங்களுக்கு எதுவும் இந்த 2 நம்பர் ஏதாவது ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணால் சிறப்பாக இருக்கும். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது 3 வருதா 5 வருதா? எனக்கு 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 5ஆம் நம்பரை விட்டு கொடுக்க முடியாது, ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஆனால் எனக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக கிடச்சதுல வந்து 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இருந்தால் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சு. உங்களுக்கு எது மேட்ச் ஆகுது அப்படின்னா 3ஆம் நம்பரே வருதுங்கன்னா எடுத்துங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. சரிங்களா? அதே சேம் டைம் பி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு 9ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன் 9ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக வருதுன்னா 4க்கு 9 749 அப்படிங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவில் மேட்ச் ஆகுது. அப்படி வந்துச்சுனாக்கா நமக்கு என்ன வரும்னா 479 அப்படிங்கிற நம்பர் வரணும். ஏன்னா ஏற்கனவே 478ன்னு ஒரு நம்பர் இருக்குது. சரிங்களா? மேலே பார்த்தா தெரியும் 747 478 748 இங்கே பாருங்கள் 748 வருது. அதே மாதிரி இங்கேருந்து நம்ம பாருங்கள் 748 நிறைய இடத்துல 748ன்னு வருதா, அதே சேம்னால தான் நமக்கு இந்த நம்பர் வருது. அதனால தான் நம்ம கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா 748 வந்தால் 749ங்கிற நம்பர் வந்துடும் இல்லையா? அப்போ 742 ஏற்கனவே இங்கே இருக்குது. சரிங்களா? ஒவ்வொரு நம்பரும் உங்களுக்கு உதாரணம் காமிக்காமலாம் நான் கொடுக்கல, உங்களுக்கு ஒவ்வொரு நம்பராக உதாரணம் காமிக்கிறேன். சரிங்களா? நீங்கள் பாருங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுங்கள். அதே மாதிரி 9ஆம் நம்பர் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில், சரிங்க எனக்கு 9ஆம் நம்பர் வரலங்க இல்லைன்னா என்ன வரும் அப்படின்னா எனக்கு 6ஆம் நம்பர் வரும். ஏன் 6ஆம் நம்பர் வரும்னா 746 இந்த நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 741 இல்லை 746 இந்த 2 நம்பருமே எனக்கு கணக்கில் ரொம்ப சுத்தமாக வருது. அதனால் சொல்கிறேன். ஏன்னா நேற்று நம்ம அதே நம்பர் தான் கொடுத்தோம் பர்ஃபெக்டாக. நேற்று மட்டும் இல்லை, நம்ம நிறைய டைம் பர்ஃபெக்டாக வருதுன்னா அந்த நம்பர் அப்படியே வருதுன்னு சொல்லி நேற்று கொடுத்தது எக்ஸாக்டாக உங்களுக்கு 246 தான் வந்துச்சு, வேறு எதுவும் இல்லை. நம்ம எதிர்பார்த்த அந்த நம்பர் தான் வருது. ஏன்னா கணக்கு சுத்தமாக இருந்தால் சூப்பராக வந்துடும், வராமல் போகாது. அதே மாதிரி கணக்கு நீட்டாக இருக்கிறதுனால நம்ம கொடுத்துட்றோம். இந்த மாதிரி வந்தால் உங்களுக்கு 3ஆம் நம்பர் பேஸ்ட்டு 9ஆம் நம்பர் பேஸ்ட்டு 1 வரணும், இல்லைன்னா 5 6ங்கிற 2 நம்பர் வரணும். இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி 9 3 3 9, செகண்ட் ப்ரையாரிட்டி வந்து 5 6. சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி சி போர்டு கணக்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு 2ஆம் நம்பர் ரொம்ப சுத்தமாக இருக்குது. 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ஏன்னா 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு 2ஆம் நம்பர் எப்படின்னா உங்களுக்கு 6க்கு 2ங்கிறது ரொம்பவுமே ஸ்ட்ராங்கான நம்பர், அதில் மாற்றமே இல்லை. அந்த மாதிரி வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்குது. ஏன்னா காமிக்கிற நம்பர் தான் சொன்னேன். இன்றைக்கே நமக்கு 2ஆம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிச்சிது. அதனால தான் 7க்கு ஏ போர்டில் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக 2ஆம் நம்பர் வரும்னு கொடுத்தோம். வேறு எங்கேயும் மாறி வராதுன்னு சொன்னோம். இப்போ 3 போர்டுமே நம்ம கொடுத்த இடத்துல அப்படியே வந்துருச்சு, மாறி வரல. அதுதான் உண்மையான விஷயம். சரிங்களா? 3 சி போர்டில் 6ஆம் நம்பர் கொடுத்தோம், 2 நம்பர் கொடுத்தோம், இல்லைன்னா ஒத்துக்கிறேன். 2 நம்பர் கொடுத்தோம். சி போர்டில் 9 6ன்னு கொடுத்தோம். பி போர்டில் வந்து நமக்கு என்ன கொடுத்தோம், பி போர்டில் 4ஆம் நம்பர் கொடுத்தோம். அது போக ப்ளஸ் இன்னொரு நம்பர் என்ன கொடுத்தோம்னா, இருங்க ஒரு நிமிஷம், பி போர்டில் வந்து 1ஆம் நம்பர் கொடுத்தோம். பி போர்டில் 4 1ங்கிற நம்பர் கொடுத்தோம். 4 நம்பர் வந்துருச்சு, 1ஆம் நம்பர் வரல. சரிங்களா? 1ஆம் நம்பர் இப்போ செகண்ட் ப்ரையாரிட்டியாக தான் 1ஆம் நம்பர் கொடுத்தோம். ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி 4ஆம் நம்பர் தான் கொடுத்தோம். அதே மாதிரி 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2ஆம் நம்பர் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி தான் கொடுத்தோம், செகண்ட் ப்ரையாரிட்டி இல்லை. செகண்ட் ப்ரையாரிட்டி நேற்றே நம்ம என்ன கொடுத்தோம்னா 5ஆம் நம்பர் தான் கொடுத்தோம். நேற்று 5ஆம் நம்பர் தான் கொடுத்தோம், வரல. ஆனால் அது 2ஆம் நம்பர் வந்துருச்சு கன்ஃபார்மாக. அதே மாதிரி இன்றைக்கி 3ஆம் நம்பரும் 5ஆம் நம்பரும் சேர்த்து கொடுக்குறேன். இதில் 2 நம்பர் தான் சொல்ல பார்த்தீங்கன்னா, நேற்று வரல அப்படின்னா இன்றைக்கி ஒரு 5ஆம் நம்பர் வரணும். அந்த கணக்கு தான் 5ஆம் நம்பர் சேர்த்து கொடுத்துருக்கோம், வேறு ஒன்றுமே கிடையாது. ஒரு நம்பர் கணக்கில் எக்ஸாக்டாக சூப்பராக வந்துருச்சு உட்காந்துருச்சு அப்படின்னா திரும்ப அது வராமல் போகாது. அதனால தான் நம்ம நம்பிக்கையோடு கொடுக்குறோம், வேறு ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு சி போர்டு என்னங்க வரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்படின்னு கேட்டால் எனக்கு 8ஆம் நம்பர் மேல் டவுட்டு. 8ஆம் நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 748 அந்த நம்பர் வரணும், அவ்வளோதான் நான் தெளிவாக சொல்லுவேன். இங்கே பாருங்கள், இங்கே இருக்கா அதே நம்பர் இங்கே எடுத்து பாருங்கள் 748. சரிங்களா? இப்போ ஏ போர்டில் நேற்று ஏ போர்டில் 7ஆம் நம்பர், இன்றைக்கி பி போர்டில் 4 நம்பர், அடுத்த ட்ராவில் வந்து 8ஆம் நம்பர் சி போர்டில். அப்போ 748 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 702 நம்பருமே ஸ்ட்ராங் இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நம்ம கொடுத்துருக்க நம்பர் எல்லாமே ஸ்ட்ராங்கு தான். அதாவது 392ன்னு ஒரு நம்பர் வரணும். சரிங்களா? இல்லை அப்படின்னா 568 அப்படின்னு வரணும். புரியுதுங்களா? இது 2 நம்பருமே, ஏன்னா இதுக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அதுதான். சரிங்களா? 249க்கு 392 568 இது 2 நம்பருமே இதுக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி 1ஆம் நம்பர் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது, யாருக்காச்சும் இருந்தால். ஏன்னா பெண்டிங் நம்பர், அதனால் நம்ம அதை மிஸ் பண்ணாமல் போயிடக்கூடாது அப்படிங்கிறக்கா 6ஆம் நம்பரும் காமிக்குது, 1ஆம் நம்பரும் காமிக்குதுங்கிறதுனால கொடுக்குறோம். இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. சரிங்களா? இருந்தால் எடுத்துங்கன்னு தான் சொல்கிறோம்.
இந்த மாதிரி வருது இருந்தால் எடுத்துங்க, இல்லைனா விட்டுருங்க. சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது. உங்கள் கணக்கில் வருதாங்கிறதையும் பாருங்கள். வந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது.